வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செமிகான் இந்தியா 2025 கருத்தரங்கு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, டெல்லியில் செமிகான் இந்தியா அப்படிங்கிற செமிகண்டக்டர் தொடர்பான ஒரு கருத்தரங்கு 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கு வந்து இப்போ நடைபெறுது. இதில் 20,000க்கும் மேற்பட்டவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கச்சா எண்ணெயை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரம் சிப் அப்படிங்கிறது எண்ம வைரம், டிஜிட்டல் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தையுடைய மதிப்பு இப்போ $600 பில்லியன் இருக்குது. இது இந்திய மதிப்பில் ரூபாய் 53 லட்சம் கோடியாக இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது? இதற்கான ஆன்சர் விக்ரம் 32. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக ஒரு சிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் விக்ரம் 32 அப்படிங்கிறது. இதோடைய அதிகாரப்பூர்வ பெயர் வந்து விக்ரம் 3201 அப்படிங்கிறது தான். இதை உருவாக்கின அமைப்பு இஸ்ரோ அமைப்பு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து இப்போ செமிகான் இந்தியா 2025 சர்வதேச கருத்தரங்கில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 32 பிட் கட்டமைப்போட அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க. செமிகான் இந்தியா திட்டம் நம்ம இந்தியாவில் செமிகண்டக்டர் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2021ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இலவசமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்காக காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து தொடங்கியிருக்கோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, எந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் பாஸ்போர்ட் மற்றும் விசா அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பூடான், நேபாளம், அப்புறம் வந்து திபெத், இந்த நாட்டு மக்கள் நம்ம இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் மற்றும் விசா வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் இந்த நாட்டில் இந்தியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சீனா, பாகிஸ்தான், ஹாங்காங் நாட்டிலிருந்து வர்ற மக்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது. அப்போது அவங்க எல்லாம் பாஸ்போர்ட் விசா மூலமாக மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளாடி நுழைய முடியும். அதே மாதிரி 2015ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களுக்கும் இது பொருந்தாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதெல்லாமே நம்ம மத்திய உள்துறை அமைச்சகம் தான் தெரிவித்திருக்காங்க. 2025 குடியேற்ற மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழே தான் இதை அறிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் 29வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கல்யாணி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போது கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஷார்ட்டாக CGA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய 29வது கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக TCA கல்யாணி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம மத்திய அரசுக்கான முக்கிய கணக்கு ஆலோசகர் இவங்க தான். அடுத்தது, இவங்களுடைய முக்கிய பணிகள் மத்திய அரசுடைய கணக்குகளை நிர்வகிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு மற்றும் மாத நிதி கணக்குகளை வந்து உருவாக்குவாங்க. இந்த மாதம் இவ்வளவு செலவாயிருக்கு, இந்த மாதம் இவ்வளவு வந்து செலவாக போகுது அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்டெல்லாம் வந்து உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி சீர்திருத்தங்களையும் மேற்கொள்வாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பழங்குடியின மொழிகளின் மொழிபெயர்ப்புக்காக வெளியிடப்பட்ட செயற்கை நுண்ணறிவு செயலி எது? இதற்கான ஆன்சர் ஆதிவாணி அப்படிங்கிறது. இப்போ இந்த வாணி அப்படிங்கிற ஹிந்தி சொல்லுக்கான பொருள் வந்து வாய்ஸ் அப்படிங்கிறது தான், குரல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ பாருங்கள், பழங்குடியின மக்கள் வந்து பேசுகிற மொழியை நம்ம வந்து ஹிந்திலேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ மொழிபெயர்க்கிறதுக்காக ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. கருவி கிடையாது, இது ஒரு செயலி, ஒரு ஆப், அவ்வளோதான். அப்போது இது இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பழங்குடியின மொழிகளுடைய மொழிபெயர்ப்பாளர். இது பழங்குடியின மொழியை வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் மொழிபெயர்க்கும். இதில் ஒடிசாவை சேர்ந்த சந்தாலி மொழி, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பிலி மொழி, ஜார்க்கண்டை சேர்ந்த முண்டாரி மொழி, அப்புறம் சத்தீஸ்கரை சேர்ந்த கோண்டி மொழி,
இந்த மொழி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் வந்து மாற்றிக்கலாம். இது ஐஐடி டெல்லி தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இவங்க கூட இன்னும் சிலர் இணைந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அது எந்தெந்த நிறுவனம் அப்படின்னா பிட்ஸ் பிளானி, அப்புறம் ஐஐடி ஹைதராபாத், அப்புறம் IIIT நவா ராய்ப்பூர் இதெல்லாம். அடுத்தது 2025 உலக அமைதி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2025 ஆண்டிற்கான குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இதில் முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து. அதுவே இந்தியா வந்து 115வது ரேங்க் வந்து பெற்றிருக்கோம். ஆசியாவில் முதலிடம் பெற்றது வந்து சிங்கப்பூர். இந்த ரிப்போர்ட்டை இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது புஜைரா குளோபல் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரணவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுஜைரா குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற செஸ் போட்டி இதில் வெற்றி பெற்றது நம்ம இந்திய வீரரான பிரணவ். இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய புஜைரா அப்படிங்கிற நகர் தான். இதில் பரிசு தொகையாக ரூபாய் 20.25 லட்சம் வந்து அறிவித்திருந்தாங்க. இப்போது உலக அளவில் ஜூனியர் செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா பிரணவ் அவர்கள் தான். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ பார்த்தீங்கன்னா உலக செஸ் சாம்பியன் நம்ம இந்தியர் ஒருத்தர் தான். அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து கவர்னர் அப்புறம் வந்து பிரசிடெண்ட் இவங்க எல்லாம் ஒரு மசோதாவை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம்தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க நிறைய காலம் வந்து தாழ்த்தக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த முடிவை சுப்ரீம் கோர்ட்டே மாற்றிருக்காங்க. முன்னாடி உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா, மசோதாக்கள் மீது 1 மாதத்துக்குள்ளாடி ஆளுநர்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. ஒருவேளை மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதாக இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க 3 மாதங்களுக்குள்ளாடி செய்யணும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இந்த மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள்ளாடி முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுடைய கருத்து தான். இப்போ அதை மாற்றிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டே அதை வந்து மாற்றிருக்காங்க. ஒருவேளை இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு கவர்னருக்கோ அல்லது பிரசிடெண்ட்டுக்கோ காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா காலக்கெடு எல்லாம் விதிக்கக்கூடாது, அப்படி விதிக்கிறத வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஒருவேளை காலக்கெடு அப்படி விதிக்கணும் அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து கருத்து தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா 2023 ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இமயமலையில் இருக்கிற இந்திய பகுதியில் இருக்கிற 432க்கும் மேற்பட்ட பனிப்பாறை ஏரிகள் அது விரிவடைந்துட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருகிட்டே இருக்குது. இதன் மூலமாக அந்த ஏரிகள் மிக பெரிதாக ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை மத்திய நீர் ஆணையம் தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2011 ஆண்டோட ஒப்பிடுகையில் 30.83% வந்து விரிவடைந்து வருது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதிகபட்சமாக அருணாச்சல பிரதேச பகுதியில் இருக்கிற அந்த பனிப்பாறை ஏரிகள் தான் இந்த மாதிரி விரிவடைந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். செமிகான் இந்தியா 2025 கருத்தரங்கு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது? இதற்கான ஆன்சர் விக்ரம் 32. அடுத்தது எந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் பாஸ்போர்ட் மற்றும் விசா அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது இந்தியாவின் 29வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கல்யாணி. அடுத்தது பழங்குடியின மொழிகளின் மொழிபெயர்ப்புக்காக வெளியிடப்பட்ட செயற்கை நுண்ணறிவு செயலி எது? இதற்கான ஆன்சர் ஆதிவாணி. அடுத்தது 2025 உலக அமைதி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் இதெல்லாமே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.